லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடி திரியாமல் இருப்பானோ? உங்களில் ஒருவன் 100 ஆடு உடையவனா இருந்து அதுல ஒரு ஆடு காணாமல் போனதாய் போகிறது. இதை இயேசு கிறிஸ்து இதை என்ன சொல்கிறார்? பரிசேயருக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் இதை சொல்றார். பரிசேயன் இயேசுவை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறார். இந்த பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்ட பொழுது விருந்துக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல இயேசப்பா உட்கார்றதுக்கு நல்ல சிங்காசனம் போடப்பட்டிருக்கு. இயேசு அந்த இடத்துல போய் உட்காரும் போது அப்போ ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிட்டே வரும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். 15வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறார் என்றார். இயேசு இந்த பூமியில எதற்கு வந்தார் என்றால் பாவிகளை ரட்சிக்க. நல்லவங்களுக்காக இந்த பூமியில வரல, நீதிமானுக்காக இந்த பூமியில வரல. இயேசு இந்த பூமியிலே மனித அவதாரத்தோடு வந்ததுக்கு காரணம் பாவியான நம்மளை ரட்சிப்பதற்காக. அதற்கு உதாரணமான ஒரு வசனம் தான் இது. அவர் யாரோட உட்கார்ந்து சாப்பிடுகிறார் என்றால் பாவியான மனுஷன் கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறார். அப்போ எப்படி நம்ம இதை சொல்லலாம்னா, யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்றாங்க? ஒரு குடிகாரன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறார், ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறார். இந்த பரிசேயர் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க சுத்தமாக இருக்கிறவங்க, தங்களை தானே நீதிமான், நான் நல்லவன், நான் கரைப்படாதவன், எந்த தப்பு செய்யாதவன்ற மாதிரி இருக்கிறவன். இந்த பரிசேயர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இவர் பாவி கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறது என்ன? அதற்கு தான் இந்த உவமையை, இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது வசனத்துல, உங்களில் ஒருவன் 100 ஆடு உடையவனா இருந்து ஒன்று காணாமல் போனால். அப்போ நம்ம யாரு? ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில வந்திருக்கிறார் என்றால் காணாமல் போன நம்மளை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். நாம் எல்லாம் ஒரு நாளிலே காணாமல் போனவர்கள். நம்ம பிறந்த உடனே அப்படி ஆண்டவரை அறிஞ்சு வாழ்ந்தவங்க கிடையாது. எல்லாரும் ஒரு வழியிலும் ஒரு திசையிலும் வாழ்ந்தவங்க. நம்ம எல்லாருமே காணாமல் போன ஜனங்க. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இயேசுவை அறியாம காணாமல் போன ஜனங்க. அவர் நீதிமான்களை ரட்சிக்க வரல, பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். இப்போ 100 ஆடு இருக்கிற இடத்துல அந்த மேய்ப்பன் ஆடு மேய்க்கும் போது ஒரு ஆடு மட்டும் என்ன செய்யறது? காணாமல் போகுது. அந்த மேய்ப்பனுடைய மனசு எப்படி இருக்கும்? 99 ஆடு இங்கே நிற்கும் போது ஒரு ஆடு மட்டும் தன்னுடைய வழியை, தனக்கான வழியை தேர்ந்தெடுத்து போகுது. அந்த ஆடு எப்படி இருக்கும்னா, ஒழுங்காக அது போயிருக்குமா? அந்த காணாமல் போன ஆடு சேத்துல சிக்கியிருக்கும், முள்வேலியில சிக்கியிருக்கும், வழி தெரியாமல் தப்பி போயிருக்கும். இந்த ஆட்டை தான் தேடி வர்றார். நாமளும் அசுத்தத்தில் சிக்கியிருக்கிறோம், சில பாவங்களில் சிக்கியிருக்கிறோம், சில குற்றங்களில் சிக்கியிருக்கிறோம், சில குறைகளில் சிக்கியிருக்கிறோம். இப்படி பல காரியத்தில் நம்மளும் இந்த காணாமல் போன ஆட்டை போல சிக்கியிருக்கிறோம். நம்மளை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்திய தேசம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த காணாமல் போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த ஆடு யாருன்னா ஒரு ஆத்துமா, நம்மளை போல இருக்கிற ஒரு ஆத்துமா. இந்த ஆத்துமாவை ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். தேசம் முழுவதும் தேடுறார், கிடைக்க மாட்டேங்குது.
சில ஆடு கிடைச்சிருது, சில ஆடு கிடைச்சாலும் நிற்க மாட்டேங்குது. இப்படி ஒன்று ஒரு திசையில் போகுது. ஆண்டவர் இந்த ஆட்டை தேடுறார். இந்த ஆட்டோடைய நிலைமை பாவத்தில் சிக்கி அடிமைத்தனத்தில் இருக்கு, குடிக்கு அடிமையாக இருக்கு, ஃபோனுக்கு அடிமையாக இருக்கு, சில விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கு. இப்படி இந்த ஆத்துமா என்ன செய்யுது? சில காரியத்துக்கு அடிமையாக இருக்கு. ஆண்டவர் இந்த காலை வேளையில இயேசு அவர்களை தேடி வருகிறார். யார் யாரெல்லாம் இந்த ஜீவிய பாதையை விட்டு நம்ம ஆண்டவர் அறிந்ததை விட்டு தவறான வழியிலே காணாமல் போயிருப்போம் என்றால், ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்ம ரட்சிப்பதற்காக நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம தென்படணும். தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆடு என்ன செய்யுதுன்னா காணாமல் போது ஒரு சில ஆடு. அந்த மேய்ப்பனாகிய தாவீது என்ன செய்கிறான் என்றால், ஆட்டை தேடுறான். ஒரு ஆடு தானே, போனா போட்டோம். அது காட்டுக்குள்ளே போய் அதை தேடும்போது அது சிங்கத்து கையில் அடிபட்டு இருக்கிறதோ கடவுளை கையில் அடிபட்டு இருக்கிறதோன்னு விடலை. அவன் அந்த ஆட்டை தன் ஜீவனை பார்க்கிறோம், அந்த ஆட்டை தேடி போகிறான். இப்படிப்பட்ட பாரம் ஒரு கிறிஸ்தவத்தில் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இருதயத்தில் சபையில் வர நமக்கு இருக்கணும். நாம மட்டும் துதிக்கிறவர்களால் அல்ல, இந்த ஜனங்களும் நமக்குள்ளே துதிக்கிறவர்களாக இருக்கணும். காணாமல் போன அந்த ஆத்துமாவை அந்த ஆட்டையும் தேடுகிற வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது அந்த ஆட்டை தேடி போகிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-35 வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இந்த சிங்கமும் கரடியும் என்ன செய்யுது? இந்த ஆட்டை பிடித்து கொண்டது. இன்றைக்கு இந்த சிங்கம் பிசாசுக்கு உதாரணமாக சொல்லலாம். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று அவன் என்ன செய்கிறான் என்றால் வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு, நீ ஜெபிக்கிறியா, நீ வேதம் வாசிக்கிறியா, நீ ஆண்டவரை துதிக்கிறியா, நீ ஆண்டவருடைய சபைக்கு போறியான்னு சொல்லி இந்த ஆட்டை களவாடுறதுக்கு பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஒரு பக்கம் இயேசு காணாமல் போன ஆட்டை தேடுறாரு, இன்னொரு பக்கம் பிசாசு சபையில நிலைச்சு நிற்கிற பிள்ளைகளை தான் தேடுவான், அவங்கள தான் தூக்கிட்டு போயிடுவான். அப்போ பிசாசு என்ன செய்கிறான் என்றால், இவங்களை சபைக்கு போவிடக்கூடாது, இவங்களை பாடலை பாட விடக்கூடாது, இவங்களை ஆண்டவரை துதிக்க விடக்கூடாது, இவங்க கர்த்தரிடத்துல வளர விடக்கூடாதுன்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன செய்யறான்? வகை தேடி சுத்தி கொண்டு இருக்கிறான். இந்த தாவீது ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஆடு சிங்கத்தின் கையில பிடிபட்டுருச்சு. இப்போ பிசாசின் கையில நம்மளும் பிடிபட்டுட்டோன்னு வைங்க, இப்போ யார் வந்து காப்பாற்றுவா? தாவீதா வர முடியும்? இந்த சிங்கமாகிய பிசாசின் இடத்துல அவன் என்ன செய்கிறான்? பிசாசு நம்மளை பீறி போடுறதுக்கு, கரடி பீறி போடுன்னு வசனம் இருக்கு, அது பீறி போடுகிற மாதிரி நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கு அவன் வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கான். ஜெபிக்காதவனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அந்த ஜெபிக்காதவனுக்கும் சபையை குறித்து பாரம் இல்லாதவனுக்கும் ஆண்டவர் குறித்து ஒரு அன்பு இல்லாதவனுக்கும் ஆண்டவர் குறித்து ஒரு கரிசனை இல்லாதவர்களுக்கும் அவங்களுக்கு இந்த சிங்கெல்லாம் வராது. ஏன்னா அந்த ஆட்டு தன்னைத்தானே என்ன செய்யுது? கூட்டத்தோட கூட்டமாய் மந்தமா 99 கூட அதுவும் போயிட்டு இருக்கு, அதற்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிங்கம் ஒரு ஆட்டை தேடி வருது. எதை? ஜெபிக்கிற ஆட்டை, ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ள ஆட்டை தான் அது பிரச்சனை தேடி வரும். இதெல்லாம் பிரச்சனை அவங்களா வரவிழ்த்து கொண்டு வாங்க, இந்த ஜெபிக்கிறவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை தேடி வருது. இப்போ இந்த தாவீது என்ன செய்கிறார் என்றால், அந்த வசனத்தை வாசிப்போம்.
ஆமென். 35வது வசனத்தை வாசிப்போம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து சிங்கத்தினுடைய தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த ஆட்டை எப்படியாவது காப்பாற்றணும், ஜீவனை கொடுத்து காப்பாற்றணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த தாவீது அடித்து கொன்று போடுகிறார். இதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிசாசானவன் வைக்கிற எல்லா கண்ணிக்கும் அவர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வரார். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்தமான கிருபை. அவர் சட்டையின் நிழலிலே வைத்து அந்த மறைவிடத்தில் வைத்து நம்மளை பாதுகாத்துட்டே வர்றாரு. தாவீது சொல்லுகிறாரு, அதில் தாடியை பிடித்து நான் அதை கொன்று போட்டேன், அதை பின்தொடர்ந்து போனேன்னு சொல்லுறான். அந்த தைரியம், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தைரியம், அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு என்கிற தைரியம், இது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். ஒரு சபைக்குள்ள வாசம் பண்ணணும். என் நண்பர் என்ன செய்யக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. என்னை நேசிக்கிறவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. என் மனைவி நரகத்துக்கு போயிடக்கூடாது. என் விசுவாசி ஜனங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த பகுதி ஜனங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற பாரம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி காணாமல் போன ஆடாய் இருக்குமானால் அந்த காணாமல் போன ஆட்டுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அந்த காணாமல் போன ஆட்டை தேடி வருவார். நாங்களை காணாமல் போன ஆடுதான் நம்மளும். ஆனால் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 53:6 வாசிப்போம். ஆமென். நம்மளுடைய வழி தப்பி தெரிந்து போனவர்கள் நம்மளுடைய வழி நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய வழிக்கு நேராய் நம்மளை கொண்டு வருகிறார். ஏசாயா 53:6. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லு. ஏசாயா 53:6. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம், ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து இருக்கிறோம். ஆமென். அப்புறம் அவனவன் தன் வழியிலே போகிறோம். எனக்கு ஒரு வழி தெரியும், அந்த வழியில போறேன், இந்த வழியில போறேன்னு சொல்லி போய் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணியிருக்கிறார். நம்ம செய்யாத குற்றமா செய்யாத பாவமா அவனவன் தன் வழியில போகிறான். எனக்கு என்ன வழி இருக்கிறோ அந்த வழியில போகிறான். எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியில போகிறான். என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் செய்வேன். என் இருதயம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் செய்வேன். என் மூளை என்ன சொல்லுதோ, என் சிந்தனை என்ன சொல்லுதோ அதன்படிதான் நான் செய்வேன்னு சொல்லி அவனவன் தன் வழியிலே போயிட்டே இருக்கான். நம்ம எல்லாம் வழி தப்பி போன ஆளு. நம்மளுடைய எல்லா அக்கிரமத்தையும் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறார். ஆனா அவனவன் தன் வழியிலே போகிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்க மாதிரி ஏவாளானவள் பிசாசானவனால வஞ்சிக்கப்படுகிறார். இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் என்ன பண்ணுது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிறது. இது சுற்றி வந்து எங்க வருது, கடைசியா ஏவாள் இடத்துல வருகிறது. இப்போ இந்த ஆடு என்ன செய்யுது, ஏவாள் என்கிற ஆடு வழி தப்பி தன் வழியில போகிறது. இப்போ இந்த ஆடு என்ன செய்யுது, ஏவாள் அவ அந்த பழத்தை என்ன செய்யறா, இச்சிக்க வைக்கிறது அந்த பிசாசு. அப்போ அந்த சிங்கம் அந்த ஆட்டை அடிக்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சு, நம்மளையும் ஆண்டவர் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். நம்ம ஜெபிக்கணும், தீமையிலிருந்து நம்மளை ரட்சித்து கொள்ளும், பரிசுத்தமா என்னை பாதுகாத்து கொள்ளும். நம்ம ஜெபம் போதுதான் ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவர் ஜெபத்தை சொல்லித்தரார், எப்படி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். நம்ம ராஜ்யம் வல்லமை உம்முடையதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த ஏவாள் என்ன செய்யறாங்க, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை அவங்க எடுத்து அதை சாப்பிடும்போது அவங்களுடைய கண்கள், மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போய் அவங்க ஏதேன் தோட்டத்துக்கு வெளியாக போய் ஒரு சாபத்துக்கு உள்ளான ஆட்களாய் மாறி போனாங்க. இதுதான் வழி தப்பி போன ஆள்.
இன்றைக்கு அதை நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனாகிய ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து நம்மளுடைய அக்கிரமத்தை, அந்த வசனத்தை வாசிப்போம், ஏசாயா 53:6, நம்மளுடைய அக்கிரமங்களை கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு மேல விட பண்ணிட்டார். அப்ப என் தப்பு, என் குற்றங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சு? இயேசு மேல விட போய் காணாமல் போன நம்மளுடைய வாழ்க்கையை கண்டு கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல், இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது காணாமல் போயிருப்பாங்க என்றால், ஆண்டவர் அறியாம நம்மளுடைய சபைகளிலே யாராவது காணாமல் போயிருப்பார்கள் என்றால், நம்மளுடைய ஊழியத்திலே சரி, இந்த பகுதியிலே சரி யாராவது காணாமல் போயிருப்பார்கள் என்றால், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காணாமல் போன ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடி வருகிறவராக இருக்கிறார். நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக என்னை விட நல்லா பாடுறவங்க இருந்தாங்க, என்னை விட நல்லா ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க, என்னை விட நேரத்துக்கு சரியா சபைக்கு வரவங்க இருந்தாங்க, என்னை விட அழக பிரசங்கிக்கிறவங்களா இருந்தாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருந்தாங்க, எத்தனை பேர்களும் இருந்தாங்க. ஆனால் சபைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாத பொழுது ஆண்டவர் காணாமல் போனவங்கள ஆண்டவர் தூக்கி கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவர் அப்படி இந்த காணாமல் போனவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆட்டை கொண்டு வந்து மீட்ட செய்கிறவராக இருப்பார், அந்த ஆத்துமாவை ரட்சிக்கிறவராக இருப்பார். அப்போ அந்த ஆத்துமா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் நமக்குள்ளே நிச்சயமா இருக்க வேண்டும். அந்த மனம் திரும்புதல் எனக்குள்ள இருந்தாதான் பாவியான நம்ம மேல ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறவரா இருக்கிறார். இந்த மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 15:7. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி, 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்பனா என்ன நமக்கு தெரியுதுன்னா, பரலோகம்னு ஒன்று என்ன செய்யுது? நமக்காக இப்போ இருக்குது. அந்த பரலோகத்துல இப்போ நான் மனம் திரும்புகிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னா, இப்போ நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மனம் திரும்புகிறாங்கன்னா, ரட்சிக்கப்படாத நம்மளுடைய பிள்ளைகள் மனம் திரும்புகிறார்கள் என்றால், அந்த பரலோகத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் மிகுந்ததா இருந்தால் என்ன பண்ணுவோம்? பலூன் கட்டுவோம், அப்புறம் நம்ம திருவுறது ஒன்று வாங்குவோமே அது வாங்குவோம், கேக்கு வாங்குவோம், சந்தோஷம் ஏன்னா கொண்டாடுறோம் சந்தோஷத்தை. அப்போ பரலோகத்தை நினைச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியாயிரும் பரலோகம். ஏன்னா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அடையிறாங்க, சந்தோஷமா இருக்கிறது. அந்த பரலோகம் அப்ப திறக்கப்பட்டு இப்போ இருக்கிறது, அதுதான் இதற்கு அடையாளம். அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், காணாமல் போன அந்த ஆத்துமா, அந்த ஆடு, அது நிமித்தம் அந்த பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும். அவன் கர்த்தருடைய காரியத்தை செய்வார். முதல்ல காணாமல் போன அந்த ஒரு ஆத்துமாவை பார்க்கிறோம். 2வது அதே லூக்கா 15:8 வாசிப்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஒரு ஆட்டோட வேலையை பார்க்கறது. இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு வெள்ளிக்கு உதாரணம் ஆத்துமாவை சொல்றாரு. இது விலையேற பெற்றது. 10 வெள்ளிக்காசு இருந்து ஒரே ஒரு வெள்ளிக்காசை காணன்றப்போ அந்த அவர் என்ன செய்கிற அந்த ஸ்திரீ வீட்டை பெருக்கி, வீட்டை கொளுத்தி, விளக்க கொளுத்தி என்ன செய்யறா? சுத்தி அந்த இதை தேடிக்கிட்டே இருக்கிறான். அந்த காயினை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடுகிறார். அதை கண்டுபிடிச்ச பிறகு அவன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அயலான் இடத்துல போய் சொல்லி அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவார். அது போல இந்த ஆத்துமா
வெளியேறப்பட்ட ஆத்மாவுடைய ரட்சிப்பினுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்து சொல்லப்படுகிறது. இப்போ இயேசுவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? பக்கத்தில் இயேசுவை பற்றி சொல்கிறீங்களா? ஒரு கடைக்கு போகிறோம், இயேசு செஞ்ச நன்மையை சொல்லணும். நம்ம ருசித்து இருக்கிறோம் அந்த இயேசுவை, அவர் பற்றினதான நன்மையை சொல்லணும். நீங்களும் சபைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லணும். ஆண்டவர் பற்றினதான சுவிசேஷத்தை சொல்லணும். ஆண்டவர் அப்படி என்ன செய்வார்? ஜனங்களை ரட்சிப்பார். நான் சந்தோஷப்பட்டேன், இந்த வெள்ளி காசு காணாமல் போயிடுச்சு, நான் கண்டுபிடிச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அயலாம் வீட்டில் சொல்லுகிற மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? இயேசுவை நானும் என்ன செய்யறேன்? கண்டுபிடிச்சிருக்கிறேன், அவருடைய அன்பை ருசிச்சிருக்க 4 பேருக்கு நம்மளும் என்ன செய்யணும்? சொல்லணும். இதுதான் ஊழியம், இதுதான் பேசிக் மினிஸ்ட்ரி, இதுதான் என்ன செய்கிறது? பேசிக்காக ஒரு ஊழியம் வளர்ந்து வருகிறதுக்கான காரியம். அதுபோல 10வது வசனம், அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று தூதர்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் முதல்ல பார்த்தோம் பரலோக சந்தோஷம், 2வது தூதர்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. காணாமல் போன நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் மனம் திரும்புங்க. இந்த கடைசி காலம் இயேசு எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். நாம் மனம் திரும்பும் போது ஆண்டவர் அந்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அந்த இடத்துல உண்டாகும் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் அதில் இல்லை. அந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் என்ன செய்கிறது? சந்தோஷப்படுகிறது. அதே போலதான் ஒரு ஆத்மா நிமித்தம் இந்த சபை என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். ஒரு புது ஆத்மா இந்த சபைக்கு வரும்போது சபை சந்தோஷப்படும். இன்றைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம், நாளைக்கு பின்பாக வருகிறவங்க என்ன செய்வாங்க? வளர்ந்து அநேக ஜனங்களை இங்க கூட்டிக் கொண்டு வருகிறவர்களா இருப்பாங்க. அப்போ சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது அந்த பாவிகள் மனம் திரும்பும் போது, காணாமல் போனவர்களை தேடி போகும்போது கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார் நிச்சயமாக. ஆமென். இதே போலதான் இந்த இளைய குமாரனுடைய காரியத்தை பார்க்கிறோம். இந்த இளைய குமாரனும் மனம் திரும்பாமல் தன் தகப்பன் இடத்துல ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்கிறான். இந்த மாதிரி துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். அப்போ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை காணாமல் போயிருக்கிற என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், காணாமல் போயிருக்கிற என் பிள்ளைகளுக்காக, நண்பருக்காக, எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை ரட்சியும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில செய்வார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அங்கே உண்டாகும். அது தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்று சொல்லி இந்த இளையகுமாரன் மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய சகோதரன் சண்டைக்கு போகும்போது அதே அதிகாரத்தில் 32வது கடைசி வசனத்தை வாசிப்போம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. ஆமென். முதல் சந்தோஷம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டாரா, முதல் சந்தோஷம் ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறார் என்றால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. 2வது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறார் என்றால் பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது. 3வது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வருகிறான் என்றால் ஆமென், அது மனுஷரிடத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. காணாமல் போன ஆடுகள் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இதே போல எத்தனை ஜனங்களும் இங்கே இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லி இந்த இடத்துல நம்ம கூடி வரும்போது ஆண்டவர் அவர்களையும் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆமென் 19வது வசனத்தை வாசிப்போம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும்
அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, அதை நல்லா தியானிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும், இந்த பணக்காரன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டு வருகிறான். இவன் ஒரு பணக்காரன். இந்த ஐஸ்வர்யவான் நல்ல உடைய உடைக்கிறான், இந்த உலகத்துல நல்லா சாப்பிடுகிறான், நல்லா சந்தோஷமா இந்த உலகத்துல வாழுகிறான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை பணக்காரனுக்கு. 20வது வசனத்தை வாசிப்போம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து கிடக்கிறான். பணக்காரன் வீட்டுல ஏசியில நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறான். இந்த தரித்திரன் அவன் வீட்டு வாசல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையா, ஒரு நல்ல உடுத்த துணி இல்லாம ஒரு பிச்சைக்காரனா அந்த இடத்துல வாழுகிறான். ஆமென். இப்ப 21வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அவன் சாப்பிடுற சாப்பாடு கீழே விழுகிற அந்த சாப்பாடையாச்சும் பொறுக்கி சாப்பிட்டு நான் வயிற்ற பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறான். இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த தரித்திரனாகிய லாசரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஐஸ்வர்யமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கல்யாணம் இன்னைக்கு ஃபோனை ஆன் பண்ணாலே அந்த கல்யாணம் தான் வருது. அந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, அந்த கல்யாணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க வந்திருக்காங்க, அந்த கல்யாணத்துக்கு வாட்ச் கொடுத்துருக்குறாங்க, அதை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு இவ்வளோ செலவுன்னு சொல்லி ஃபோனை திறந்தாலே அந்த செய்தி தான் வருது. ஐஸ்வர்யவானாய் சந்தோஷமாய் வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் நம்ம கட்டுற வாட்சியும் நம்ம கட்டுற எதுவும் நம்ம கட்டுற சாப்பாடும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது. இப்படி தான் இந்த லாசருவனுடைய வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. கீழே கொட்டுற சாப்பாடையாச்சும் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டு பொழைச்சிருப்பேன். ஆனால் அந்த சாப்பாடை கூட லாசருவால சாப்பிட முடியல. ஏன்னா நாய்கள் என்ன செய்தார், இந்த வசனத்தை வாசல் நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. அது நாய் கூட என்ன செய்கிறது, அவன் சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட விட மாட்டேங்கிறது. இன்றைக்கும் எனக்கு உயர்வு வரல, எனக்கு மேன்மை வரல, இந்த உலகத்துல சுகபோகமா நம்மளால வாழ முடியலன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்து வாசிப்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அப்போ நம்ம மரிச்சா, நம்ம கர்த்தருக்குள்ள மரிச்சா நம்மளை யாரு கூட்டிட்டு போறாங்கன்னா தேவதூதர் என்ன செய்யறாங்க, நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தர் இறக்கும் போது சொன்னாங்க, தேவதூதர்கள் வந்துட்டாங்க மேல வாக்கியத்தோட. இப்போ நான் கண்ணை மூட போறேன்னு சொல்லும்போது அவங்க இறந்தாங்க. இறக்கும் போது தேவ தூதர்கள் அவங்களை கூட்டி கொண்டு போனாங்க. இதற்கு அடையாளமா இருக்கிறது தான் இந்த வசனம். அவங்க பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அடுத்து வாசிப்போம். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்ப சந்தோஷமா வாழ்ந்தவனும் இறந்துட்டான், கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை கடினமா வாழ்ந்தவனும் இறந்துட்டான். 2 பேரும் இறந்திருக்கிறாங்க. இப்ப 23வது வசனம். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது, பாதாளம் ஒன்று இருக்கிறது. யாரு வேதனைப்படுகிற பாதாளத்துல? இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்போ என்னன்னா, நரகத்துல பாதாளத்துல இருந்து பரலோகத்தை பார்க்க முடியும். அப்போ பாதாளத்துல வேதனைப்படுகிறவன் பரலோகத்துல இந்த லாசருவை பார்க்கறான். இந்த லாசரு பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியிலே வீற்றிருக்கிறான். இப்போ இந்த பணக்காரனா இந்த உலகத்துல சுகபோனமா வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை நரகத்துல அழிந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நரகத்துக்கு அழிந்து போகாதபடி பரலோகத்துக்குள்ள போகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அப்படி இப்ப இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், என்னையே எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க பரலோகத்துக்கு. அங்கிருந்து பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ அவன் சொல்லுகிறான், அந்த ஐஸ்வர்யவான், எனக்கு இன்னொரு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேதனை உள்ள இந்த நரகத்துக்கு வராதபடி அவங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதற்கு தான் சொல்றாரு அவரு,
அவங்களுக்கு சொல்றதுக்கு தீர்க்கதரிசிங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்ல கேட்டும் அவங்க போகாமல் இருக்கிறார்கள் என்றால் அவங்க நரகத்துக்கு போகிறவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த வாழ்க்கை ஒரு நித்தியமான வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை தற்செயலாக வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் பரலோகம் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இதுதான் நித்தியமான வாழ்க்கை. இங்கே நம்ம என்ன ஒரு 60 வருஷம் வாழ்வோமா, 70 வருஷம் வாழ்கிறோமா, 100 வயசு வாழ்கிறோம். 300 வயசு வாழ்ந்தவங்க கூட இருக்கிறாங்க. 600 900 வயசு வாழ்ந்தவங்க கூட இந்த பைபிளில் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அதுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு வாழ்வு பரலோகத்தில் தேவனோடு மாத்திரம்தான். அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம நோக்கி சொல்லுவோம். அப்போது நரகத்துக்கு யாரும் போயிட விடக்கூடாது. காணாமல் போன ஆடுகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்களும் நரகத்துக்கு போகாத அளவு பரலோகத்துக்கு போக ஆண்டவர் உதவி செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, யாரும் நரகத்துக்கு போகாதபடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நம்ம இயேசுவை அறியாதவர் இருக்கிறாங்க, இப்படி யாரும் நரகத்துக்கு போகாத அளவுக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே,